ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்ஃபெக்ட்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு புரிஞ்சுது. நீ வந்தப்ப ஐ தாட் மை லைஃப் இஸ் சேஞ்ச்டு. எஸ், சேஞ்ச் இருந்தது. ஆனா என்ன மாறிச்சுன்னு உனக்கும் தெரியும். இப்ப நான் வாங்கியிருக்க பேரு உனக்கு பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கேன். லெட்ஸ் கெட் டைவர்ஸ். வாங்கிக்கலாம். சார், என்னால் முடியல சார். என்னோட பொறுமை இழந்துருச்சு. எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் சார். ரொம்ப வருஷம்லாம் இல்லை சார், ஜஸ்ட் 4 months தான் ஆகுது. அப்படி இல்லை சார், இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். 2 பேர்கிட்டயும் பிரச்சனை இருக்கு. டைவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அதை சொல்லுங்க. ஓகே சார். டைவர்ஸ்க்காக லாயர் கிட்ட பேசியிருந்தேன். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ண சொன்னார். ஒருவேளை ஹவுஸ் ஓனராக இருக்குமோ?
2 மாசமா வாடகை கொடுக்கல. சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் காசு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி வீடை காலி பண்ண வச்சிருவானோ? உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ம் ஓ சார், நீங்களா? நான் கூட ஹவுஸ் ஓனரோ என்னமோ நினச்சேன். சொல்லுங்கள் சார். லைட்டர் இருக்கா? கேஸ் லைட்டரா? ம். இவ்வளோதானா சார்? தம்மெல்லாம் அடிக்கும்போது தனி அடிக்கக்கூடாது. வாங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். அதான் வாங்க சார். என்னாச்சு சார்? பற்ற வைங்க. நீங்கள் என்ன ஃபேமிலியாக இருக்காங்க? பேச்சுலர் தானே சார்? பற்ற வைங்க. ஆமாம், உங்களை இதுவரை சிகரெட் பிடிச்சி பார்த்ததே இல்லையே. இது என்ன சார் புதுசாக இருக்குது? ரொம்ப ரேர் தான். எப்பவுமேலாம் பிடிக்க மாட்டேன். ஓ, நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது தெரிஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ம். சரக்கு அடிக்கலான்னு பார்த்தா இவர் வேற ஓவர மாட்டார்னு வேற தெரியலையே. சார், சிகரெட் வேற கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு கொடுக்குறேன் நீங்கள். கவனிக்கல. போனா போதுன்னு இந்த லாக்டவுனில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்து வீட்டுக்குள்ளே விட்டா இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் போல இருக்க. சார், இது நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் போய் ஸ்டார்ட் பண்ணவா? வம்சி, இது ஊரும் என் பெர்மிஷன் எதுக்கு? கேரி ஆன். என் வீட்லேயே உட்காந்துட்டு இவங்கிட்ட பர்மிஷன் கேட்டு குடிக்க வேண்டிய நிலைமை வந்துட்டேன். இல்லை என் தலையெழுத்து. சார், நீங்கள் குடிக்கிறீங்களா? சார், உங்களுக்கும் மேகனா மடத்துக்கும் இருக்கிற பாண்டிங்கை பார்க்கும்போது அப்பப்போ தோணும் சார், நானும் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு. நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். இவ்வளோ வருஷம் நான் பொண்ணுங்க வேணான்னு இருந்ததுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி லவ் அஃபேர் இருந்துச்சுன்னோ பிரேக்கப் ஆயிடுச்சுனோ அப்படின்னு சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்ல விரும்பல. பீயிங் அன் எஜுகேட்டட், உனக்கு கூட தெரியும், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதும் அந்த ஜாப்ல ஹையர் பொசிஷன் ரீச் ஆகுறதும் தான் இம்பார்ட்டன்ட். 2 இயர்ஸாக ப்ரொமோஷனுக்காக டே அண்ட் நைட் உழைச்சேன். இவ்வளவும் பண்ணிட்டு மேரேஜ் செஞ்சு நான் அச்சீவ் பண்ணாமல் போனா அது ப்ராப்ளம். அதனால தான் இப்போவே அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுனீன்னா? ஓகே. ஸோ இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட நானே சொல்லிட்டா உங்கள் பேரில் எந்த தப்பும் இருக்காதுல்ல? எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் உங்கள் ப்ரமோஷனுக்காக. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஷூர். என்ன பொசுக்குன்னு எடுத்து குடிச்சிட்டாரு? மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஏதோ மனசு சரியில்லாதனால இப்ப குடிக்கணும்னு தோணுது எனக்கு. பரவாயில்ல, விடுங்க சார்.
கங்க்ராட்ஸா? எதுக்கு? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதனால கால் பண்ணிருக்கீங்க. எதுக்கு? அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப டிட்டர்மைன்ல, அதான் அப்படி சொன்னேன். அது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் என் மேலே வைக்காதம்மா. கல்யாண பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா உண்டிலன்னு பண்ணிடுவாருமா. உன் சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கால் பண்ணேன். எங்க அம்மா நீ யாரையாவது லவ் பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரி, லவ் பண்ணா சொல்றேன்னு சொன்னேன். சரி, குட் நைட். ஓகே, குட் நைட். சார், குலதெய்வத்தை எப்படி கும்பிடணுங்கிறதுக்காக பெரியவங்களாம் சில ரூல்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க சார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சார். என்ன ரூல்? தனியாக குடிக்கும்போது எப்படி வேணால் குடிச்சிக்கலாம், ஆனால் கம்பெனிக்கு ஒருத்தர் இருக்கும்போது குடிக்கிறியான்னு கேட்கணும். வாட் இஸ் திஸ் சார்? நான் குடிக்கலான்னு ஒரு குவார்ட்ரு வாங்கி வச்சேன். நீங்கள் வந்தீங்க, ஒரு சிகரெட்டுன்னு சொன்னீங்க, மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா குடித்ததே இல்லை. ஒரு வாட்டி கூட நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. நம்ம மனசு உடஞ்சிருந்துச்சுன்னா குடிக்கணும்னு நினைக்காம இருந்தாலும் குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் பாட்டில் மொத்தத்தையும் குடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் தானே பாட்டில் இட்டு வந்திருக்கணும். சரி, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே, பாய். 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 வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? எப்படியாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும், நான் டீம் லீடர் ஆகணும். 2 வருஷமா நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டேய் விஜய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. How was the day today? Cool. What next? It's my turn today. வினீத், ரம்யா இல்லை என் டிகிரி கிளாஸ்மேட். மார்னிங் கால் பண்ணியிருந்தா. அவள் வேலை பார்க்குற கம்பெனியில் வேக்கன்சி இருக்கான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்க சொன்னான். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? ஓ, அதுக்காகத்தானா இட்ஸ் மை டர்ன் டுடேன்னு சொன்னது?
ஆஸ் யூர் விஷ் மேக்னா. ஏன்னா உனக்கும் எனக்கும் ஆப்போசிட் டைமிங்ஸில் போயிடக்கூடாது. ஏன்னா இது சம் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லையா? யூ வாண்ட் மெமரிஸா? ம் ஷியோர், டேக் ஒன் மோர். அட என்னப்பா இவரு பைத்தியம் மாதிரி அவருக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ஐயோ என் கதை அவ்வளோதான். என்ன நடக்க போதோ? இப்போ எங்க போற? சுஷி. ஓ அதுக்கா? இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? சரக்கு அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாருன்னு பார்த்தா இங்கேயே படுத்துட்டார. ஒருவேளை வீட்டில் இவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? இவரே இங்கே இப்படி இருக்காரு, அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்களோ? சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க, நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ம் சரி, போயிட்டு வரேன். Cheers. Cheers. கல்யாணம்னு பேச்சு கேட்டாலே ரொம்ப பயமாக இருக்கும். பட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் மேக்னா. என் காலேஜ் டேஸில் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு, பட் ஐ நெவர் ஃபெல்ட் லவ். ஒரு தடவை உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஐ ஹாவ் ஃபெல்ட் லவ் அண்ட் ஐ லவ் யூ வினித். I love you too, Meghna. You know, this is the first date of my life. நம்பலாமா? நம்பலனா எப்படி? ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சது. You know, Meghna, I learned things very quickly. Improvement experience. நல்லா இருந்துச்சுல்ல? You are always in dirty mind. But I promise you, Meghna, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா, கஷ்டம்னா வாழ்க்கையில் என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே தான் இருக்கணும் மேகனா. This is the beautiful proposal in my life. Even this is my first proposal too.
என் பர்த்டேவை இவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சிருக்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்ல நீ என் ஃப்ரெண்ட் இல்லை மேகனா. யூ ஆர் மை எவ்ரி திங் இன் மை லைஃப். Shall we start our celebrations? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Meghna. Happy, yeah? Thanks for the surprise, Vineet. It's okay da tangam. From tomorrow, office as usual routine. Anyways, first time நான் கூட இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. யூ மேட் தட் பாசிபிள். இந்த ஒரு ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். Case has emerged from Kerala. It seems that one person has tested positive. One positive case has been reported. So finally, we were just discussing at the start of this show how so far in India there's been no case of coronavirus that people have been suspected. But so far, everybody who's been suspected, whether in Mumbai, in Jaipur, in Delhi, they've all tested negative. But now it seems that one case of coronavirus. இந்த நியூஸ் சேனல் காரங்க இருக்கானுங்க பாரு, சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி அப்படியே பயன்படுத்துவானுங்க. என்ன ஸ்பெஷல்? விஜயா? They have to get in touch with people who have come in really close contact with this person. The surveillance has to increase. He has to be shifted to obviously a designated hospital. சரி, வரேன். என்னாச்சு? இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த ப்ராஜெக்ட் பற்றி டீம் ஏதோ பேசணும் மீட்டிங். என்ன விஷயம் ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு சரியா புரியல. என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியல. சரி,
பாய். searching for people. ஐயோ டிஃபன் சாப்பிடாம போறீங்க? டைம் ஆயிடுச்சு. Whether you who came in touch with such a person. So once that person is huge task for healthcare hospitals. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் என்னாச்சு? எதனா ஆக்சிடென்ட்டா? மார்னிங் மீட்டிங்னு போனீங்க, உங்க பாஸ் எதனா சொன்னாரா? என்னமோ ஏதோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய வாட்டி கால் பண்ணேன். நீங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு மேகனா. அந்த டென்ஷனில் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. ஐயோ சாரிங்க. ப்ளீஸ் மேகனா, எனக்கு இப்போ உன்னோட கன்சோல் வேணாம். வேணாம். வினீத், ம் மேகனா, 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 எங்க போனா? மேகனா, 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 ஏன் இங்க படுத்துட்டு இருக்க? நீங்க அப்செட்டா இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணா இன்னும் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்கல்ல. சாரி மேகனா. பேசிக்காக எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டா ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதையே திருப்பி திருப்பி பேசினா ரொம்பவே எரிச்சல் தான் ஆவேன். அதனால தான் அதை பற்றி பேசல. நான் ஃபீல் பண்ணாதானே நீங்க என்கிட்ட சாரி கேட்கறதுக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 2 மாதம் கூட ஆகலை. ஏதோ 20 வருஷம் ஆன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்னால இவ்வளோ பெரிய கேப் வந்துடுச்சு. இத்தனை நாளாக உங்ககிட்ட சரியா கூட பேசுறதில்ல. இந்த விஷயத்தினால டைம் ஸ்பெண்டும் பண்ண முடியறதில்ல. அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. என்னோட ப்ராஜெக்ட் சக்ஸஸும் என்னோட ப்ரொமோஷனும் தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்க்க நினச்சேன். ஆனால் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னா உங்களை கன்சோல் பண்ற மாதிரி ஆயிடும். பட் இப்போ நான் என்ன பண்றதுன்னு நிஜமா எனக்கே தெரியல.
சரி, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சீக்கிரமே சரியாயிடும். சார் சார் டைம் 12:30 சார். மேகனா அங்கே தனியாக இருப்பாங்க. அவங்க பயந்துட்டு இருக்க போகிறாங்க. கிளம்புங்க சார். அவளுக்கா ம் பயமா? சான்ஸே இல்லை. நான் நைட் டியூட்டி போனப்போ கூட அவ எதுவுமே சொல்ல மாட்டா. சச் அ பிரேவ் கேர்ள். உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். லாக்டவுனில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் பேச்சுலராக இருந்து எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு தெரியுமா? ஒரு சரக்கு வாங்குறதுக்கு எவங்கிட்டயோ அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கன்னா ஹாப்பியாக இருக்கீங்க. என்னதான் என்னமோ சார், ஒன்றும் புரியலை. நீங்கள் என்ன, மேடம் என்ன, நான் என்ன, என் ஜாப் என்ன? வினீத், வம்சி வந்திருக்காரு. வம்சி, நீ என்ன இந்த டைம்ல? ஐயோ, இவருக்கு என்னாச்சு? இந்த அடியெல்லாம் பார்த்தா போலீஸ் அடி மாதிரி தான் தெரியுது. நிஜமாவா? ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, இந்த உடம்பு முழுக்க பயங்கரமாக வாங்கி அடிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டாங்க. நைட்டு சரக்கு வாங்கலான்னு வெளியே போனேன், அடி வெளுத்துட்டாங்க. நடக்க கூட முடியல. கொஞ்சம் செண்டு பாம்பு இருந்துட்டு வரீங்களா? உடம்பெல்லாம் வலிக்குது. நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். என்ன தூங்க விடுங்க சார். சரக்கு அடிச்சுட்டு சரியா நைட்டு தூங்கலனா காலையில முழிக்கும் போது பயங்கரமா தலைவலிக்கும் சார். அது இல்ல வம்சி, அப்போ ஒரு நாள் போலீஸ்ல நீ அடி வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தல்ல, இப்ப நினைச்சா கூட செம சிரிப்பா வருது. சார், நீங்க எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்ப மட்டும் தான் இப்படியா? அது என்னோட கேரக்டர் வம்சி. இன்பில்ட். அடாப்ட் ஆகுறது கஷ்டம். சேம் எங்க அப்பா மாதிரியே. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி அப்பாவையும் அம்மாவையும் இங்கே கூப்பிட்டு வந்து 2 பேரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் சார். எங்க அப்பாவுக்கு மட்டும் என் டைவர்ஸ் பத்தி தெரிஞ்சதுன்னா. மேகனா, துணியெல்லாம் எடுத்து வை, நம்ம ஊருக்கு கிளம்புறோம். சரிங்க. எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரோ. ஹலோ அப்பா, நானும் மேகனாவும் கொஞ்ச நாள் ஊருக்கு வரலான் இருக்கோம்ப்பா. பொசுக்கு பொசுக்குன்னு திட்டிகிட்டே இருக்கியப்பா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. டிவியா? டிவியில் என்ன இருக்க போகுது? பாப்போம். ஓ, எதுக்கு பயப்படுறீங்கப்பா? நாங்க தான் கார்ல வந்துருவோம்ல. ஓகே, சரி, நான் வச்சிடுறேன். மேகனா, கேன்சல். நம்ம ஊருக்கு போகல. சரி, பரவாயில்ல.
என்னை விட்டீங்கன்னா நான் போய் சமைக்க ஆரம்பிப்பேன். ஐயோ கொஞ்ச நேரம் வரேன். 1 மணி நேரமா இதை தான் சொல்றீங்க? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இரு. சாப்பாடு செய்யணுமா வேண்டாமா? நீ பண்ணா பண்ணு, சமைக்கலன்னா போ. சரி, அப்ப நான் சமைக்கல. அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகே தானே? சார், லாக்டவுன்ங்கிறதே மறந்துட்டீங்க போல. ஆமால. சரி பண்ணு. பாத்தியா வினீத், லாக்டவுன்னால எவ்வளோ கஷ்டம். பாவம் ஜனங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஹாப்பியா இருப்போம். என்ன வினீத், உனக்கு எப்பவும் அதே எண்ணம் தானா? மேகனா, என்ன மேகனா? சீரியலுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்த? டெய்லி நீங்க ஆபீஸ்க்கு போனதும் எனக்கு இதான் டைம் பாஸ். அதுக்குன்னு எல்லாமே பார்க்க மாட்டேன், இது ஒண்ணுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் பாருங்க, நாளையில இருந்து உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நானும் சீரியல் அடிக்ட் ஆகி ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து அவனுக்கு என்னாச்சு, இவனுக்கு என்னாச்சு, அதில் என்னாச்சு, இதில் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. நீயே பாரு, என் என்ஜாய்மெண்ட்டு வேற ஒன்று இருக்கு. அது என்ன என்ஜாய்மெண்ட்டு? உங்களுக்கு எப்பவும் இதானா? மேகனா, அவ்வளோதான், என் டின்னர் ஓவர். நான் போய் பிளேட் வாஷ் பண்ணிடுறேன். ஹலோ சார், இந்த வேலையெல்லாம் நீங்களே கம்ப்ளீட் பண்றதுக்கு நேரம் வரும், அப்ப பண்ணுங்க. இப்ப ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த வேலையெல்லாம் நானே பார்க்குற நாள் வரப்போதா? அது எப்போ? நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம். அது நமக்கு மேரேஜ் ஆகி 2 மாசம் ஆச்சுல்ல? நீ இன்னும் பிரெக்னென்ட் ஆகலையா? இது எனக்கே அவமானம். ஐ திங்க் we have to change our positions.
ஹலோ, நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, இங்க கஷ்டமா தான் இருக்கு. இந்த லாக்டவுன் எப்பதான் முடியும்னு இருக்குமா. பாவம், அவரை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. சரிம்மா, அவர்கிட்ட சொல்றேன். சரிம்மா, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நான் அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க. வினீத், லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அப்பா நம்மள வீட்டுக்கு வர சொன்னாரு. நீ போ, நான் வர்றது கஷ்டம். அது ஏன்? வேலையில் சிரமம் இருக்கும்ல, ரீஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் பிளான் பண்ணியிருக்காங்க, சொன்னல ஏற்கனவே. அப்போ நானும் வரட்டுமா? இத்தனை நாள் உன் கூட தானே இருக்கேன். ஒரு வாரம் பிளான் தாம்மா அது, அவ்வளோதான். அங்கே போய் நீ வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ உங்களுக்கு நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறேனா? I did not mean it, ma. Sorry. Please. Please. Meghna. பாஸ் வேற கால் பண்றாங்களே. சாரி சொன்னல மேகனா, என் மைண்ட்ல அப்ப என்ன ஓடிச்சுன்னே எனக்கு தெரியல. என்னோட ஹேபிட் அது. அந்த சிச்சுவேஷன்ல நான் அப்படி ஃபீல் ஆயிட்டேன். அதுக்காக தான் அப்படி அனாவசியமா பேசிட்டேன் நான். சரி, உங்க சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு தேர்ட் பர்சனாவோ எக்ஸ்ட்ரா பாரமாவோ பார்க்காதீங்க ப்ளீஸ். என்னால தாங்க முடியாது. ஓகே. ஒன் மினிட் வினீத் ப்ளீஸ், அர்ஜென்ட். ஹலோ விஜய், கட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. சொல்டா. நல்லா யோசிச்சுட்டேன்டா. வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணி டீசெண்டா போயிடலான் இருக்கேன். டேய், ஜோக் அடிக்காதடா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? எப்போ பார்த்தாலும் சீரியலே. எப்பதான் மாற போறாளோ.
Hey! Hey! Do you have sense? இங்க என்ன விளையாடிட்டா இருக்கேன்? போ அப்படி. சரியா நான். Sorry guys. She's an idiot actually. She don't know anything. The project is இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? சொல்லுங்க மாமா. தூங்கிட்டு இருக்கா, எழுப்புவா? சரி, இந்த விஷயத்தை நான் மேக்னா கிட்ட சொல்லிடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், கூப்பிட்றேன். யூஎஸ்ல இருக்க உன் மாமா பையன் கொரோனால இறந்துட்டானா? என்னது? நீ கால் பண்ணலன்னு உங்க அப்பா எனக்கு இதை கால் பண்ணி சொன்னாரு. பாடி எடுத்துட்டு வர சிச்சுவேஷன் கூட அங்கே இல்லை. அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. உங்க அப்பா விவரமே புரியாமல் பேசுறாரு. கொரோனால இறந்தவங்க பாடியை கொடுப்பாங்க, பார்க்க கூட யாரும் வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட ஃபேமிலியாவது போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மனுஷனா நீங்க? மேகனா, சவுண்டை கம்மி பண்ணு.
நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எப்போ பார்த்தாலும் ஒரே சீரியல். இது இருந்தால் தானே நீ சீரியல் பார்ப்ப. இரு. என்னாச்சு திடீர்னு? மச்சி, அப்ளிகேஷன் ஏதோ கிராஷ் ஆன மாதிரி காட்டுது. ஒரு வாட்டி ஐடி செக் பண்ணி பார்க்குறியா? ஓஹோ, அப்படியா? மொத்தமாக ப்ராஜெக்டே போயிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன்டா. நீ என்னடா பண்ணுற? எங்கே சப்மிட் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு பயந்துட்டேன்டா. எங்க வச்சாரு? எங்கேயும் இல்லை. எங்க தான் போச்சோ? Isn't enough when you can have the best of fashion. Myntra, India's fashion expert. Download now. ஏய், இப்போ நீ டிவி பார்க்குறது ரொம்ப முக்கியமா? ஏய், டோன்ட் ஷவுட். ரிமோட் எங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், இப்போ உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பேசிட்டே இருக்கும்போது போற. நான் சண்டை போடுறேனா? டிவி ஆஃப் பண்ணா சண்டை போடுற மாதிரி தெரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னை பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா? எஸ், யூ ஆர் கரெக்ட். யூ ஆர் an idiot. நீங்க வேணும்னே என் கூட சண்டை போடணும்னு பண்றீங்க. ஆமா ஆமா, நான் தான் வீட்டில் வெட்டியா தின்னுட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு கண்ட நேரத்தில் தூங்கிட்டு இருக்கேனா? அதனால நீ என்ன இதுவும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப இல்ல? ஓஹோ, என்ன நினைச்சு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க நீங்க? ஃபீல் பண்றது என்ன? இதானே உண்மை. வேலைக்கு போயிருந்தா தெரியும் அந்த பிரஷர் என்னன்னு. உனக்கெல்லாம் வேலைன்னா என்னன்னு. வேலைக்கு போயிருக்க நீ. டோன்ட் டாக் ரபிஷ். நான் வேலைக்கு போறேன்னு கேட்டேன். ஐ வாஸ் ரெடி டு டூ ஜாப். அன்னைக்கு நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படணுமான்னு சென்டிமெண்டா பேசி, ஆனா இன்னைக்கு நீங்க அப்போ வேலைக்கு போயிருந்தா லட்சம் லட்சமா வந்து கொட்டிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த லாக்டவுன்ல பயங்கரமா சம்பாதிச்சிட்டீங்க போல. ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம், வேற ஜாப் தேடுறேன்னு இன்னொரு பக்கம். லைஃப்ல கிளாரிட்டி இல்ல, ஜாப்ல டிசிப்ளின் இல்ல. நீங்க ரொம்ப கிரேட். இதானே உன்னோட ஒரிஜினல் கேரக்டர்? அப்படி இல்லப்பா. ஐயோ அம்மா, எந்த மாதிரிலாம் என்ன நடிச்சு ஏமாத்தின நீ? இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிச்ச மாதிரி இவ்ளோ நாள் நீங்க ஆக்ட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் ஆக்ட் பண்ணேன். ஆமா, ஆரம்பத்திலே பொண்ணுங்க வேணான்னு இருந்த மாதிரி இருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது எனக்கு. என்னைக்கு உன் கழுத்தை தாலி கட்டணும் அன்னைக்கே என் வாழ்க்கை மொத்தமும் போயிடுச்சு. எனக்குன்னு வந்து சேர்ந்த தரித்திரம் நீ. நைட் ஆனா நீயே பியூட்டிஃபுல். நீ எவ்வளோ அழகு. ரொமான்ஸ், செக்ஸ். ஓ, நீங்க அந்த நேரம்லாம் என்ஜாய் பண்ணவே இல்லையா? நீ என் மேல மட்டும் அனாவசியமா பழி போடுற. உன்னை கல்யாணம் பண்ணனால தான் நல்லா இருந்த என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் டீம் லீடர் ஆகி நல்ல பொசிஷன்ல உட்காந்துருப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ மை ட்ரீம்ஸ், மை கோல்ஸ் எல்லாமே நாசமா போயிடுச்சு உன்னால. யூ kicked up everything. இந்த தெளிவெல்லாம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். You beggar.
Isn't enough when you can have the best of fashion. Myntra, India's fashion expert. Download now. மேகனா 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 ஏய் மேகனா வரேன் மேகனா வரேன். நீ என்ன அவசரமா கல்யாணம் பண்ணிட்ட. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. என் ஆபீஸ்ல ரம்யான்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளை கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருந்திருப்பேன். டேய் ஏய் வினீத் எந்திரி. கெட் அப். ஃபுல்லா குடிச்சிட்டு பைத்தியம் மாதிரி பேசுறியா? ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? போடா பண்ணிக்க போ. எனக்கு மட்டும் டைவர்ஸ் ஆகட்டும், நான் அவ கூடயே போறேன். அப்புறம் நீ என்ன எப்படி கேட்குறேன்னு பார்க்குறேன். ஓ இங்கே இருக்கீங்களா? மேடம் எதுக்கு இந்த ராத்திரியில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் கத்துறது என் ரூம் வரைக்கும் கேட்குது. கத்துனது நான் இல்ல இவன். சாரு தங்கமானாலாச்சே. இவன் நல்லவனா? அப்ப நீ தான் குடிக்க வச்சு அனுப்புனியா? வேஸ்ட் ஃபெல்லோ. குடிச்சவனோட குடிக்காதவங்க தான் டேஞ்சர் போலையே. ஆள விடுங்கடா. என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒண்ணுமே புரியலடா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரிடா. ஐயோ, நேத்து வம்சு வாங்கி இந்த சரக்கை மொத்தத்தையும் நம்மளே குடிச்சிட்டோம். அவன் ரொம்ப ஃபீல் ஆயிருப்பான்ல. அவனுக்கு நம்ம இன்னைக்கு வேற ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம். ஓகே, பார்த்துக்கலாம். வம்சி, வம்சி. என்ன சார் இந்த நேரத்தில்? இந்த வம்சி, நேத்து நீ வாங்கியிருந்த சரக்கு மொத்தத்தையும் நானே குடிச்சிட்டேன். என்ன வம்சி இரும்பிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை சார், 2 நாளாக ஃபீவராக இருக்கு. ஃபீவரா? காலையிலேருந்து ஒரே இருமல். ஆனால் நைட் இதை பற்றி சொல்லவே இல்லை. அது ஒன்றும் இல்லை சார், நைட்டு சரக்கு அடிச்சேன்ல, காய்ச்சல் சரியாயிரும்னு நினச்சேன். ராத்திரி என்ன ஆயிருக்கும்? ஹலோ
சொல்லு வம்சி. நல்லா இருக்கேன் வம்சி. அவ ஒரு பெரிய ராட்சசி. இங்கே தான் இருக்கா. வாட்? அப்படியா? சரி. ச்சே, வம்சிலாம் ஒரு நல்ல மனுஷன். அவனுக்கு வந்த கொரோனா இவளுக்கெல்லாம் வரமாட்டேங்குதே. ச்சே. என்னாச்சு? இவ திடீர்னு இரும்புறா. நமக்கு என்ன? சொல்லிட்டு போறாளா பத்தியா ராட்சசி. நீ சொல்லுனா நானே நீ சொல்ல மாட்டேன். டே விஜய், இந்த வாரத்துக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எவ்வளோ டார்ச்சர் பண்ண நீ என்ன. வாடி நீ இன்னைக்கு. ஹலோ, நல்லா இருக்கேம்மா. ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்காருமா. சொல்லுங்கம்மா, அப்பா எப்படி இருக்காரு? அம்மா, எனக்கு அவர் நல்லாதாம்மா இருக்காரு.
அம்மா எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்குமா? ஆமா. இருக்காருமா. நான் என்னதான் பண்றது? கொரோனால நான் நல்லா இருக்கும் போதே அவருக்கு என்ன பிடிக்காது. இப்ப எப்படிமா அவர் என்ன வந்து பார்த்துப்பாரு? வேண்டாமா, நீங்க நல்லா இருங்க. அம்மா சரிம்மா, நீங்க அப்பாவை பார்த்துக்கோங்க. எவ்வளோப்பா? 450 சார். ஓகேப்பா, தேங்க்யூ. மேகனா, 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 உள்ள வராதீங்க. ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசு மேகனா. மேகனா, 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 மேகனா. சொல்லுங்க வினீத். ஒரு வாட்டி டோர் ஓபன் பண்ணு மேகனா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பரவாயில்லங்க, நான் நல்லா இருக்கேன். ஐயோ மேகனா. மேகனா, இப்ப நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். பட் இப்ப எனக்கு நல்லா புரியுது. யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. இந்த 3 டேஸா நீ எவ்வளோ கஷ்டப்படுறங்கிறத பார்க்கும்போது நீ எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு மேகனா. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரைட்ஸ், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு வினீத். எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க ஆஃபீஸ், ரம்யா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அதானே வேணும். நான் எதுக்கு? ஐயோ மேகனா, அப்படியெல்லாம் பேசாத. எல்லா மனுஷனுமே தப்பு பண்ணுவாங்க. ஏன் மிருகங்களும் தப்பு பண்ணும்.
இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஆனா வினித், ஐ எம் ஹாப்பி. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எனக்கு ரொம்ப பசிக்குது வினித். கொஞ்சம் தப்பா நினைக்கலனா எனக்கு சாப்பாடு செஞ்சு தரியா? எனக்காக இல்ல, என் வயித்துல வளர்ற உங்க குழந்தைக்காக. வாட்? எது? ஏன் குழந்தையா? ஓ, நீ இந்த விஷயம் சொல்லதான் வந்தியா? அப்பதான் நான் உன்னை தள்ளி விட்டனா? ஐம் சாரி மேகனா. இப்போ 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 எடுத்துட்டு வர மேகனா. மேகனா, மேகனா. பரவாயில்ல, பிளேட் அங்க வைங்க, நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் மேகனா, ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும். என்னை அலோ பண்ணு மேகனா. நோ வினித், கொரோனா பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. நீ இந்த நிலைமைக்கு வர்றது கூட நான் தான் காரணம். அது வம்சி வீட்டுக்கு போய் நான் குடிச்சதுனால தானே வம்சி இங்க வர்றதுக்கு காரணம். அது எதுவா வேணா இருக்கட்டும், விடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம டிவோர்ஸ் எந்த லெவல்ல இருக்கு? உங்க லாயர் என்ன சொன்னாரு? ஐம் சாரி மேகனா, நான் டைவர்ஸை வித்ட்ரா பண்ண போறேன். நோ, இப்ப எதுக்கு? குழந்தைக்காகவா எனக்காகவா? நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனை மேகனா? நான் சாப்பிடுறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேகனா, மேகனா, உனக்கு பிடிச்ச மேகி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. அங்க வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் வந்தா என்ன ஆயிடும் மேகனா? Why are you avoiding me? நீங்க இங்க இருந்து போனா தானே சாப்பிடுவேன். சரி, உன் இஷ்டம். மேகனா, 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 நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேன். ப்ளீஸ் அலோ மீ இன்சைட். நான் ப்ராமிஸ் பண்ணேன் உன்னை கஷ்டப்படாம பாத்துக்கிறேன்னு. பட் ஐ ஃபெயில்ட் அண்ட் நவ் ஐ ரியலைஸ். ப்ளீஸ் லெட் மீ. மேகனா, உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேகனா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது மேகனா. ப்ளீஸ் மேகனா, ப்ளீஸ் எனக்கு ஒரு வாட்டி உள்ள வர அலோ பண்ணு மேகனா.
என்ன இது நமக்கு மட்டும்தான் பண்ணாரா? மேகனா, ஆ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நீ சாப்பிடு, ஓகே. நான் அந்த பக்கம் போறேன். வினித் சாப்பிட்டாரா இல்லையா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. மேகனா, ரூம்குள்ள இருந்து வரவும் மாட்றா. மேகனா, நான் கடைக்கு போயிட்டு க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. Mm-hmm.
வம்சி சொல்லு. ம் ம் இல்லை வம்சி. ம் ம்